Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus and we are discussing Charles Lamb's essay, New Year's Eve. The New Year's Eveல என்ன சொல்றாரு அப்படின்னா, past is like a ghost which keeps haunting you. இந்த கடந்த காலம் என்பது ஒரு பேய் போல உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த கோஸ்ட்டை வந்து நீங்க வெறுத்தீங்கன்னா தானே பிரச்சனை. நீங்க ஒருத்தர் வந்து உங்களை தொந்தரவு பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் வெறுப்பை காட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களை தொந்தரவு பண்ணணும்னு தோணும். யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ கிண்டல் பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, கிண்டல் பண்றத நினைச்சு என்ன நீங்க கொஞ்சம் வெறுப்பு அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிக்கும். ஏறி என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களை என்ன பண்ணுவாங்க, வெறுப்பேற்றணும்னு பார்ப்பாங்க. ஆனா அவங்க உங்களை வெறுப்பேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் பாசிட்டிவா ரொம்ப பிளசண்டா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்னடா இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு அவங்க நம்மள தனியாக விட்டு விட்டு போய் விடுவார்கள். அப்ப he is telling us a lesson. என்ன, laugh at your ghosts. உங்களுடைய கடந்த கால தவறுகளை ஒரு பெரிசாக்கி அதை நினைச்சு வருத்தப்படாம என்ன பண்ணுங்க, டேய் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி விஷயத்த நம்ம பண்ணிட்டோமே, இதெல்லாம் நம்ம கடந்து வந்துடலாம், இதுவும் கடந்து போகும், கடந்து வந்தாச்சு, நான் மாத்திருவேன் அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவா. If you approach the past with a smile, if you look at your ghost, ஒரு கோஸ்ட் உங்களை பயமுறுத்த வருது, டேய் போ அப்படின்னு இந்த டேர் டெவில் படத்துல சந்தானம் வந்து அந்த கோஸ்ட்டை பார்த்து கோஸ்ட் பயமுறுத்தவர், இவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் நக்கலா அந்த கோஸ்ட்டை வந்து சிரிச்சு கோஸ்டோட ரொமான்ஸை டான்ஸ் ஆட முயற்சி பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் ஒரு அப்ரோச் எடுத்துக்கிட்டீங்கன்னா the past will not haunt you. How does Charles Lamb overcome the past அப்படின்னு அவரே சொல்றாரு பாருங்க. He is giving us a lesson. Okay, how did I am putting it here, பாப்போமே, how did I overcome the past memories? Okay, the past memories நம்மளை தொடர்ந்து தொல்லப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நான் அதை எப்படி விட்டு அதை கடந்து வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா, ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் கம்பெனி. கம்பெனின்னு பெண்களோடு அல்லது ஒரு ஏதோ ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸோடு அவர் இல்லை. எதோட இருந்திருக்காரு, he spent his midnight, okay, with his darling. டார்லிங்னோன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில சம்மரியில அவரு ஒரு பெண்ணோட கம்பெனியில இருந்தாருன்னு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. he spent time with his books he was reading. ஏன் சார் ரீடிங்க ஒரு அப்படின்னா, we knew that he was a bachelor. Okay, he was pursuing a lady, but the lady said bye bye to him, so he was very upset. And then we also know about his personal problem. அவருடைய மதர் வாஸ் மென்டலி அப்செட், அவங்க இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சிஸ்டர் ஹூ வாஸ் அ வெரி குட் ரைட்டர், ஷி ஆல்சோ ஹேட் மென்டல் ஒரிஸ். அப்புறம் அவங்களும் ஏன்னா சிக்காயி பெட்ரிடனா இருக்கும்போது அவங்களுக்கு நர்ஸா சார்ல்ஸ் லேம்ப் தான் இருந்திருக்காரு. அந்த லேடியோடைய பேர் என்ன, அவருடைய சிஸ்டர் பேரு மேரி லேம்ப். மேரி லேம்ப். மேரி லேம்புக்கு இன்னொரு பேரு பிரிஜிட்டா. அந்த பிரிஜிட்டான்னு சொல்லக்கூடிய அந்த செல்ல பேர் வச்சு அவங்களை அழைச்சாரு. இப்ப அவங்கள பாத்துக்கிறது அப்படிங்கறதும் ஒரு பெரிய ஒரிஸ் தான் வச்சுக்கோங்களேன். என்னதான் சகோதரியா இருந்தாலும் ஒரு மனிதன் தனியாக இருப்பது நன்றென்று அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. ஒரு துணை வேணும், துணை இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை அமையல, எனக்கு ஒரு ஜாப் அமையலங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை, ஜாப் ஏன் அமைய மாட்டேங்குது, ஜாப் அமைஞ்சிச்சுன்னா எல்லாமே சரியா அமைஞ்சு போயிடும், நல்ல வரன் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தை குட்டிங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நமக்கு நிறைய ஒரிஸ் இருக்கும். அந்த ஒரிஸ் எல்லாம் எப்படி ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சாருன்னா, he concentrated on reading. my midnight darlings அப்படின்னு அதை அவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. what does Charles Lamb call my midnight darling? what does he call? He calls the folio type books. folio அப்படின்னா அந்த பேப்பரை அப்படி ரெண்டா மடிச்சிங்கன்னு A4 சைஸ் பேப்பர், that is called folio size. குட்டி புத்தகம், இந்த மாதிரி இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் புத்தகம், அதுதான் folio புத்தகம், இதோட சின்னதா இருக்கும், folio size. அப்ப இந்த folio size books are metaphorically compared to his lovely ladies with whom he had company. அந்த பெண்களாக உருவகப்படுத்தி இருக்கிறாரு. Are you there, teachers? Personification.
He is personifying the books to be midnight darling. இரவுகளை நான் இவளோடு தான் கழித்து கொண்டிருக்கிறேன். இந்த பெண்டீரோடு தான். எந்த பெண்டீர் அப்படின்னா புத்தகங்கள் என்ற பதுமைகளோடு தான் நான் கழித்து கொண்டிருக்கிறேன். அவர்களை நான் இருக்க கட்டிப்பிடித்திருக்கிறேங்கிறார். I had delight of having them in my embrace. அவங்கள ஆற தழுவி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னுடைய அறிவு பசியை போக்கிக் கொண்டேன். உடல் பசியை இல்ல, அறிவு பசிய. Okay, and then because of reading, what did he gain? He gained knowledge. He gained knowledge. Are you there, teachers? Yes, sir. புக்கு படிக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ரியல் லைஃப்ல நீங்க டிராவல் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புத்தகங்கள் எப்படி வந்தது அப்படிங்கும்போது he says books came because of some awkward experiment. ஓகே, awkward experiments நிறைய, அதனால வந்ததுதான் புத்தகங்கள். சில நேரங்கள்ல சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he is commenting on the original source and the commentaries. Commentaries are called as awkward experimentation. Commentaries are worst. ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு போறதுதான் பெஸ்ட். நீங்க செகண்டரி சோர்ஸ் போனீங்கன்னா அதுல ஒரு 10-15-20% இருக்கும். சில நேரங்கள் 50% வரும். அதை தாண்டி 99.99% இன்ஃபர்மேஷன் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ற கமெண்டேட்டர் யாருமே கிடையாது. So he is commenting upon reading the primary source and the secondary source. Are you the teachers? Are you okay va? அடுத்த ஒரு பாராகிராஃப் எதை பத்தி அப்படின்னா, he is going to muse on dying. What is he going to muse on? He is going to muse on, he is going to think about dying. Charles Lamb muses on dying because New Year's Eve gives him a new thought about death. நீங்க ஒரு புதிய வருடம் நெருங்கி வரும்பொழுது உங்களுக்கு உங்களது இறப்பு, உங்களது நிலையாமை மைண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றார். அப்படியே சொல்லிட்டு வரும்போது அந்த பாசிங் மந்த் இங்க மென்ஷன் பண்றார். இன் வின்டர் this intolerable disinclination to dying, to give it a mildest name, does more especially haunt and beset me. என்ன சொல்றாரு, எனக்கு டையிங்கிறது பெருசா உடன்பாடு இல்லை, நான் சாக விரும்பவில்லை. பர்டிகுலர்லி எந்த மாசத்துல, எந்த டைம்ல, எந்த சீசன்ல நான் சாக விரும்பலங்கிறாரு. வின்டர் சீசன். ஏன் வின்டர்ல சாக கூடாது? you will not your body will not disintegrate. அப்படியே preserve ஆயிடும். preserve ஆகி ரொம்ப அந்த சஃபரிங்கை ஏன் நம்ம வச்சிருக்கணும்? செத்ததுக்கு அப்புறம் நம்முடைய பாடி பதப்படுத்தப்பட்டு ஏன் வைக்க வேண்டும்? நான் டஸ்டோடு டஸ்டா மாறிடணும். பிகாஸ் ஐ கேம் ஃப்ரம் டஸ்ட், ஐ ஷுட் பிகம் டஸ்ட். ஓகே, அப்ப வின்டர் இஸ் அ அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். இப்படி ஒரு இன்டர்பிரேஷன். இன்னொரு இன்டர்பிரேஷன், வின்டர் சீசன் இஸ் it's a symbolic season. What does it symbolize in human life? Abhina, it symbolizes suffering. What does it symbolize? Sufferings. Hey, winter is a symbol. It is a symbol of suffering. இதுக்கு ஆப்போசிட்டா what is the happy season? அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்றாரு? Genial August afternoon. Why genial August afternoon? August month is supposed to be, அந்த டைம்ல இவர் எழுதின போது it must be a bit warm season. And the warm seasonல some of the serpents, they come out from their hole and they try to enjoy the warmth of the sun. அதான் சொல்றாரு. Like some poor snakes as myself enjoy an immortality. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல சீசன்ல when I have a inspiration, I write something
and I become popular, and because of my writing I become immortal. எதனால வந்து சார்ல்ஸ் லாம் இம்மார்டல் ஆகுறாரு? How does Charles Lamb becomes immortal? Because of his writing. Because of his writing. And he considers himself to be a poor snake. Poor snake na எப்பொழுதுமே அவருக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல. எப்பயாவது ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அந்த ரெக்கக்னிஷன் இவரை காலத்தில் அழியாதவனாக மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு he is going to speak about things in nature that denote death, that brings to him memories of death. என்ன? coldness, climate cold, numbness, dreams, perplexity, moonlight, shadow, அப்புறம் spectral appearances. spectral appearances ஏதோ ஆவி போல இருப்பது. இது எல்லாமே எனக்கு அச்சத்தை வரவிப்பதாக இருக்கின்றது. Are you there, teachers? இது எல்லாமே எனக்கு பயத்தை வருவிப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறார். The cold ghost of the sun or Phoebus sickly sister. Phoebus அப்படின்னா மூணு கூட சில நேரத்துல எனக்கு பயத்தை வருவிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு like that. What is this word, teachers? Is it visible? Do you have the text? அந்த ஒரு நிமிஷம் அந்த டெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்துறேன்னே. Okay. I think there is a word where I had missed out. I couldn't see it clearly. Like that, in Nutritious one denounced in the canticle, I am none of the minions I hold with the Persian. அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். I am none of the minions. Okay. I am none of the minions. Okay. I am none of a minion. I am not her servant. Okay. I hold with the Persian. And the Persians உடைய ஐடியாவோடு நான் ஒத்து போறேன் அப்படின்னு. இது எங்க சார் இருக்கு அப்படிங்கன்னா, இட்ஸ் அகைன் an allusion from Song of Songs. Song of Songs ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுல சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் இது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இந்த when you become a introspective man, what do? You become indifferent to the things that are outside. சரியா teachers? When you become an introspective man, you are becoming detached from nature. இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம் டீச்சர்ஸ். நாளைக்கு மீதியை கம்ப்ளீட் பண்ணுவோம். இஸ் இட் ஆல் ரைட்?